தலைநகரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த 8 வணிக கடைகளை கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL மூடியுள்ளது. முறையான வணிக உரிமம் கொண்டிருக்காத சம்பந்தப்பட்ட வணிக கடைகளுக்கு கடந்த ஆண்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது DBKL இந்நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட வணிக தலங்களை குப்பை கூடங்களாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக புகார்கள் கிடைத்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்களையும் DBKL பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பொது சேவைகளுக்காக 500 வெள்ளி என்ற அரசாங்கத்தின் சிறப்பு நிதி உதவியை பாராட்டியுள்ளன. குறிப்பாக நோன்பு மாதம் நெருங்கி வருவதால் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளன. இந்த உதவி அரசு ஊழியர்களின் மன உறுதியை உயர்த்த உதவும் என்று தேசிய பதிவுத்துறை அதிகாரி அமீருல் சஸ்லி கமாரு ஜமான் தெரிவித்தார். இதுபோன்ற ஊக்குவிப்பு அரசாங்கம் அரசு ஊழியர்களிடம் அக்கறை கொண்டுள்ளது என்பதை காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். 20 வெள்ளி கடன் பெற்றதை மீண்டும் கேட்கும் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது 37 வயது வெளிநாட்டு தோட்ட தொழிலாளர் கொலை செய்யப்பட்டதாக பாப்பார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கமாருடின் அம்பு சக்கா தெரிவித்தார். நேற்று மாலை உயிரிழந்த ஆடவரின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் 2 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணை காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் காவல் நிலையத்தில் தகவல் வழங்கும்படி பாப்பார் மாவட்ட காவல்துறை தலைவர் கமாருடின் அம்பு சக்கா வலியுறுத்தினார். 31,788 வெள்ளி மதிப்பிலான மானிய விலை பெட்ரோலை தாய்லாந்துக்கு கடத்த முயன்ற மலேசிய இளைஞரை எல்லை பாதுகாப்பு சிறப்பு படையான PGA கைது செய்துள்ளது. 400 லிட்டர் பெட்ரோலை கலன்களில் நிரப்பி தும்பாட் சாலை வழியாக கடத்தும் போது சம்பந்தப்பட்ட 23 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனத்தில் 32 கலன்களை நிரப்பி சந்தேகத்திற்குரிய வாகனம் தும்பாட் பகுதியில் சுற்றியதை கண்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர் தும்பாட் மாவட்ட காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலான் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை அங்குள்ள பந்தாய் செர்மின் பகுதியில் சனிக்கிழமை முதலை காணப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. சனிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் பந்தாய் செர்மினில் முதலை ஒன்று காணப்பட்டது குறித்து பொதுமக்களிடமிருந்து அறிக்கையை பெற்றதாக அதன் இயக்குனர் ஃபைசால் இஷாம் ஃபிக்ரி தெரிவித்தார். இதனை அடுத்து முதற்கட்ட விசாரணையில் கடலில் சுமார் 2 மீட்டர் நீளம் கொண்ட முதலை மிதப்பது உறுதி செய்யப்பட்டது. பொதுமக்களின் கவலைகளை போக்க தொடர் கண்காணிப்பு நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். சதுப்பு நில பகுதியில் பொறி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் முதலை இரவில் சதுப்பு நிலங்களை நோக்கி நகரும் என்பதால் நிலைமையை மதிப்பீடு செய்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் முதலையை எதிர்கொண்டால் அதை தூண்டுவதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். கடன் பெறுவதற்காக முதல் கட்டமாக 56,000 வெள்ளி தொகையை செலுத்திய 34 வயது உள்ளூர் ஆடவர் எதிர்பார்த்த கடன் கிடைக்காததால் தாம் ஏமாற்றப்பட்டதாக தென் ஜொகூர் மாவட்ட காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்துள்ளார். ஆன்லைனில் சிறிய தொகை முதற்கட்டமாக செலுத்தினால் 2,50,000 வெள்ளி வரையில் கடன் பெறலாம் என நம்பியதால் முதல் கட்டமாக 56,000 வெள்ளி தொகையை 2 வங்கிக் கணக்குகளுக்கு செலுத்தியதாக ஏமாற்றப்பட்ட அவ்வாடவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தென் ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரபூப் சலாமாட் தெரிவித்தார். கடந்த மாதம் பெர்சாத்துவில் இருந்து வெளியேறியதை தொடர்ந்து புதிய அரசியல் கட்சியில் சேரப்போவதாக மகாதிர் ரைஸ் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சரியான நேரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் பெர்சாத்து கட்சியின் முன்னாள் கூட்டரசு பிரதேச செயலாளருமான அவர் கூறினார். தாம் ஒரு புதிய அரசியல் கட்சியில் சேரப்போவதாகவும் பெர்சாத்துவுடன் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் அரசாங்கத்தின் முயற்சிகளை தாம் ஆதரிக்க முனைவதாக அவர் தெரிவித்தார். ஓப்ஸ் ஸ்கை நடவடிக்கையின் கீழ் பிரபல கலைஞர்கள் உட்பட பல உள்ளூர் பிரபலங்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC உறுதிப்படுத்தியுள்ளது.
விசாரணைக்கு உதவுவதற்காக சம்பந்தப்பட்ட நபர்கள் அடுத்த சில நாட்களில் அழைக்கப்படுவார்கள் என்று MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். நிதி ஆலோசனை நிறுவனத்திற்கான தனிநபர் கடன் விண்ணப்பங்களை எளிதாக்கிய மற்றும் ஒப்புதல் அளித்ததாக கூறப்படும் வங்கி நிறுவன அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட லஞ்சம் பற்றிய புகார்களை தொடர்ந்து MACC விசாரணைகளை தொடங்கியது. நிதி பதிவுகள் மற்றும் பெறப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் பிரபலங்களின் நிறுவனத்திற்கு ஒப்புதல் அளித்ததற்காக 1,50,000 வெள்ளி முதல் 4 லட்சம் வரை 1 முதல் 2 ஆண்டுகளில் பணம் பெற்றுள்ளதாக நம்பப்படுகிறது. இது தொடர்பாக பேங்க் நெகாரா மலேசியாவுடன் இணைந்து MACCயின் பண மோசடி தடுப்பு பிரிவினால் 8 நிறுவன இயக்குநர்கள் மற்றும் 18 வங்கி அதிகாரிகள் உட்பட குறைந்தது 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். AMNO கூட்டணி அரசாங்கத்தில் உள்ள மற்ற கட்சிகளுடன் 16வது பொது தேர்தலில் போட்டியிட பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அதன் தலைவர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் தாங்கள் இழந்த ஆனால் இரண்டாவதாக வந்த இடங்களை மீட்பதற்கு மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அவர் இன்று புல்லட்டின் உத்தாமா நிகழ்ச்சியில் கூறினார். தற்போதைய கூட்டணி அரசாங்கம் 16வது பொது தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அமையும் என்றும் அன்வார் இப்ராஹிம் மற்றொரு முறை பிரதமராக இருக்க வேண்டும் என்றும் ஜாகிர் நம்பிக்கை தெரிவித்தார். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கும் நிலையில் பிரதமர்களை மாற்றுவது மக்களுக்கு நல்லதல்ல என்று அவர் குறிப்பிட்டார். அன்வாருக்கு அரசாங்கத்தில் உள்ள 18 கட்சிகள் மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.